Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்தியாவை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். சிலது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா சில புது விஷயங்களும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்களேன். உங்க அறிவை சோதிச்சு பார்க்கவோ புதுசா கத்துக்கவோ இது ஒரு சரியான வாய்ப்பு. ஆரம்பிக்கலாமா? பகுதி இந்தியாவின் அடிப்படை அடையாளம். இந்தியாவை இந்தியாவா மாத்துறது எது? வாங்க நம்ம தேசத்தோட அடித்தளத்தை உருவாக்குற சில பேசிக் கேள்விகளோட ஆரம்பிக்கலாம். சரி, முதல் கேள்வியே ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டோட அதிகாரப்பூர்வமான பேர் என்ன? நிறைய பேர் இந்தியான்னு சொல்வோம், ஆனா சட்டப்படி நம்ம பெயர் இந்திய குடியரசு, அதாவது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. குடியரசுனா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம அரசாங்கத்தை நாம தான் ஓட்ட போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் விஷயம். அடுத்து இந்த ரெண்டு முக்கியமான தேதிகள். 1947ல பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 1950ல நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பை ஏத்துக்கிட்டு நாம ஒரு முழுமையான குடியரசா மாறணும். இந்த மாற்றத்தை தான் நாம ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினமா கொண்டாடுறோம். இப்போ நம்ம நாட்டோட சைஸ் பத்தி பேசுவோம். கிட்டத்தட்ட 3.28 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இந்த விஷாலமான நிலப்பரப்பு தான் இந்தியாவை உலகத்திலேயே 7வது பெரிய நாடா மாத்துது. இது எவ்வளோ பெருசுனா கிட்டத்தட்ட முழு மேற்கு ஐரோப்பாவையும் உள்ள அடக்கிடலாம். அப்போ இந்தியாவோட தலைநகரம் எது? ஆமா, அது புது டெல்லி தான். இது வெறும் ஒரு ஊரு கிடையாது. நம்ம பார்லிமெண்ட், ஜனாதிபதி மாளிகை, முக்கியமான அரசாங்க ஆபீஸ்னு எல்லாமே இங்கதான் இருக்கு. ஒரு விதத்துல இதுதான் நம்ம தேசத்தோட இதயம். ஓகே, அடிப்படை விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம அரசாங்கம் எப்படி வேலை செய்யுது, நம்ம நாட்டு அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம நாட்டுல மொத்த 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களுக்குன்னு தனியா ஒரு அரசாங்கம் இருக்கும், முதலமைச்சர் இருப்பாங்க. ஆனா யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நேரடியா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். நாம ஃபாலோ பண்ற சிஸ்டம் பேரு நாடாளுமன்ற ஜனநாயகம். பேர் தான் பெருசா இருக்கு, ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள ஆள போற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது பவர் மக்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த ரெண்டு பதவிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடென்ட், அவர்தான் நாட்டோட தலைவர், நம்ம தேசத்தோட முதல் குடிமகன். அதே நேரத்துல பிரதமர், அவர்தான் அரசாங்கத்தோட தலைவர், நாட்டோட நிர்வாகத்தை எல்லாம் பாத்துக்கிறவர். அடுத்து நம்ம தேசத்தோட சின்னங்களை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அது இந்தியாவோட ஆன்மாவை பிரதிபலிக்குது. வாங்க அது என்னன்னு பாப்போம். சரி, வாங்க ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி பார்க்கலாம். நம்ம தேசிய விலங்கு கம்பீரமான புலி, தேசிய பறவை அழகான மயில், தேசிய மலர் தூய்மையோட சின்னமான தாமரை, அப்புறம் நம்ம புனிதமான தேசிய நதி கங்கை. நம்ம தேசிய சின்னம் எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது சாரநாத்ல இருக்கிற அசோகர் தூண்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதுல 4 சிங்கம் இருக்கும். அது தைரியத்தையும் சக்தியும் குறிக்குது. இப்போ இந்தியாவோட புவியியல ஒரு ரவுண்ட் வரலாம். வாங்க நம்ம நாட்டோட விதவிதமான நிலப்பரப்புகளுக்குள்ள ஒரு சின்ன டூர் போவோம். இந்தியாவோட வடக்குல உலகத்திலே உயரமான இமயமலை இருக்கு. நம்ம நாட்டிலேயே நீளமான நதி கங்கை. மேற்குல ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா பறந்து விரிஞ்ச பாலைவனமும் இருக்கு. பாருங்க, ஒரே நாட்டுல மலையும் இருக்கு, நதியும் இருக்கு, பாலைவனமும் இருக்கு. நம்ம நாட்டோட கடற்கரையை எவ்வளவு நீளம் தெரியுமா? சுமார் 7516 கிலோமீட்டர். இது உலகத்திலே ரொம்ப நீளமான கடற்கரைகள்ல ஒண்ணு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டம். ஒரு நாட்டுக்கு அதோட அண்டை நாடுகளும் ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு பாகிஸ்தான், சீனா, நேபாளம், பூடான், வங்கதேசம், மியான்மர்னு நிறைய அண்டை நாடுகள் இருக்கு. இது நம்ம நாட்டோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உலக அளவுல இந்தியாவுக்கு என்ன இடம் இருக்கு, நம்மளோட இப்போதைய சாதனைகள் என்ன, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். விண்வெளித்துறையில இந்தியா ஒரு பெரிய சக்தி. நம்ம விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ 2023ல சந்திரயான் 3 வெற்றிகரமா நிலாவுல இறக்கி சரித்திரம் படைச்சது. இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமையான விஷயம் மட்டும் இல்ல, உலக விண்வெளி ஆய்வுக்கே ஒரு மைல்கல். உலக அரங்குல இந்தியாவை பத்தி 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு பொருளாதாரம். இந்தியா இன்னைக்கு உலகத்திலேயே வேகமா வளர்ந்து வர பொருளாதாரங்கள்ல ஒன்னு. 2வது நம்ம கலாச்சாரம்.
உலக அதிசயமான தாஜ்மஹால் நம்ம நாட்டுல தான் இருக்கு. இந்த அறிவின் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த அத்தியாயத்திற்கு நீங்க தயாரா? வணக்கம் குழந்தைகளே, ஐசான் லெசன்ஸ் ஜிகே குவிஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த குவிஸில் இந்தியாவை பற்றிய சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகள் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் தி ஒஃபிஷியல் நேம் ஆஃப் அவர் கண்ட்ரி? நம் நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசு. இன் விச் இயர் டிட் இந்தியா கெட் இண்டிபெண்டன்ஸ்? இந்தியா எந்த ஆண்டில் சுதந்திரம் பெற்றது? கரெக்ட் ஆன்சர் 1947, 1947. When did India become a republic? இந்தியா எப்போது குடியரசு நாடாக ஆனது? கரெக்ட் ஆன்சர் January 26, 1950, 1950, ஜனவரி 26. What is the capital city of India? இந்தியாவின் தலைநகர் எது? கரெக்ட் ஆன்சர் நியூ டெல்லி, நியூ டெல்லி. How many states are there in India? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? கரெக்ட் ஆன்சர் 28, 28. How many union territories are there in India? இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? கரெக்ட் ஆன்சர் 8, 8. What type of government system does India follow? இந்தியா எந்த வகை அரசியல் அமைப்பை பின்பற்றுகிறது? கரெக்ட் ஆன்சர் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பாராளுமன்ற ஜனநாயகம். Who is the head of state in India? இந்தியாவின் தலைமை மாநில தலைவர் யார்? கரெக்ட் ஆன்சர் பிரசிடென்ட், குடியரசு தலைவர். Who is the head of government in India? இந்தியாவின் அரசாங்க தலைவர் யார்? கரெக்ட் ஆன்சர் பிரைம் மினிஸ்டர், பிரதமர். What is the national animal of India? இந்தியாவின் தேசிய விலங்கு எது? கரெக்ட் ஆன்சர் டைகர், புலி. What is the national bird of India? இந்தியாவின் தேசிய பறவை எது? கரெக்ட் ஆன்சர் பீகாக், மயில். What is the national flower of India? இந்தியாவின் தேசிய மலர் எது? கரெக்ட் ஆன்சர் லோட்டஸ், தாமரை. From which monument does the national emblem come? இந்தியாவின் தேசிய சின்னம் எந்த நினைவு சின்னத்திலிருந்து வந்தது? கரெக்ட் ஆன்சர் அசோகா பில்லர், அசோகா தூண். What is the national river of India? இந்தியாவின் தேசிய நதி எது? கரெக்ட் ஆன்சர் கங்கா, கங்கை. Which mountain range lies in the north of India? வட இந்தியாவில் உள்ள மலைத்தொடர் எது? கரெக்ட் ஆன்சர் ஹிமாலயாஸ், இமயமலை. What is the longest river in India? இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கரெக்ட் ஆன்சர் கங்கா, கங்கை. Which desert is located in Rajasthan? ராஜஸ்தானில் உள்ள பாலைவனம் எது? கரெக்ட் ஆன்சர் தார் டெசர்ட், தார் பாலைவனம். What is the total coastline length of India? இந்தியாவின் கடற்கரை நீளம் எவ்வளவு? கரெக்ட் ஆன்சர் 7560 கிலோமீட்டர்ஸ், 7516 கிலோமீட்டர்கள். நேம் ஒன் neighboring country of India. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றை சொல்லுங்கள். கரெக்ட் ஆன்சர் பாகிஸ்தான், சைனா, நேபாள். What is India's space agency called? இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? கரெக்ட் ஆன்சர் இஸ்ரோ, இஸ்ரோ. What is India's 2023 moon mission? 2023ஆம் ஆண்டு இந்தியாவின் நிலா பயணம் எது? கரெக்ட் ஆன்சர் சந்திரயான் 3, சந்திரயான் 3. Is India one of the top economies in the world? இந்தியா உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றா? கரெக்ட் ஆன்சர் எஸ், ஆம். Which monument in Agra is a world wonder? ஆக்ராவில் உள்ள உலக அதிசயம் எது? கரெக்ட் ஆன்சர் தாஜ்மஹல், தாஜ்மஹல். Why is India called the largest democracy? இந்தியா ஏன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று அழைக்கப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் highest number of voters, அதிகமான வாக்காளர்கள். குழந்தைகளே, இந்த ஸ்லைடுகளை தொடர்ந்து பார்த்து மனப்பாடமாகும் வரை பயிற்சி செய்தால் உங்களுடைய ஜெனரல் நாலேஜ் மிகவும் வலுவாகும். போட்டிகளில் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நாலேஜ் இஸ் யோர் பவர். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.